சண்டே ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம என்ன பெருசாக கேட்க போகிறோம்? நல்லா 11 மணி வரைக்கும் தூக்கம், மதியம் நல்ல காரசாரமான சாப்பாடு இருந்தால் போதும். அன்றைக்கி சிக்கன் இல்லைன்னா மட்டன் வாங்காமல் ஒருவேளை நண்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நண்டு கிரேவியை செஞ்சு கொடுங்க. அப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் ஏன் நீ இதை அடிக்கடி செய்ய மாட்டேன்ற, இனிமேல் செய்கிறேன்னு மொத்த சாதத்தையும் காலி பண்ணிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான நண்டு கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. தேங்காயை 1 கப் அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 2 ஸ்பூன் மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலில் இந்த மாதிரி தேங்காயை அரைச்சி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நண்டு எல்லாத்தையும் போட்டு 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணால் நண்டு நல்லா வெந்து நண்டோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது நண்டோட ஒரு சைடாக தானே நம்ம வேக வச்சுருக்கோம், அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி 1 கப் அளவு அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ணி கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.